தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து சுவாமி சிவானந்தரின் நல்ல இணக்கத்தினால் பாலகிருஷ்ண மேனன் எங்கனம் சுவாமி சின்மயானந்தர் ஆனார் என்பது குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாலகிருஷ்ணன் ஆன்மீக பாதையில் சென்று இறைவனை உணர்வதே தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை உணரத் தொடங்கினான். இவ்வாறு இறைவனையே குறிக்கோளாக கொண்டு அவ்விறைவனை அடையும் வழியில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் வாழ்க்கையே சந்நியாச வாழ்க்கை என்பதாகும். அவ்வாறு வாழ்பவர்களே சந்நியாசிகள். இதற்கு இறைவனை உணர்ந்த குருவை அணுகி அவரிடம் சந்நியாச தீட்சை பெறுவதே சரியான வழிமுறையாகும். பாலகிருஷ்ணனும் தான் சந்நியாச தீட்சை பெற வேண்டிய காலம் வந்துவிட்டதை உணர்ந்தான். சுவாமி சிவானந்தரும் சந்நியாசம் பெற்றுக்கொள்ள அவரது தந்தையிடம் அனுமதி வாங்குமாறு கூறினார். பாலன் தான் லக்னோவிற்கு படிக்க வந்தது முதல் தன்னுடைய சுதந்திர போராட்ட அரசியல் வாழ்க்கை, சிறை சென்றது, பத்திரிகைகளில் பணிபுரிந்தது, பிறகு வாழ்வை பற்றிய ஆழ்ந்த சிந்தனையில் ஆன்மீக தேவையையே தனது மனம் நாடுவது, தற்போது சிவானந்தரின் அரவணைப்பில் இருப்பது போன்ற எல்லா நிகழ்வுகளையும் தன் தந்தைக்கு 8 பக்கத்தில் கடிதம் எழுதி முடிவில் தான் சந்நியாசம் மேற்கொள்ள அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தந்தையிடமிருந்து அனுமதி கடிதம் வந்ததும் சுவாமி சிவானந்தர் பாலகிருஷ்ணனுக்கு 1949 ஆண்டு பிப்ரவரி 25 நாள் புனிதமான சிவராத்திரி தினத்தன்று சந்நியாச தீட்சை கொடுத்தார். பாலகிருஷ்ணனுக்கு சுவாமி சின்மயானந்தர் என்ற சந்நியாச பெயரும் வைத்தார். சுவாமி சிவானந்தர் சின்மயானந்தரின் ஆழமான ஆன்மீக ஈடுபாட்டை கண்டு உத்தரகாசியில் உள்ள சுவாமி தபோவன் மகாராஜிடம் சென்று சீடனாகும்படி கூறினார். போக்குவரத்து வசதியில்லாத அக்காலத்தில் சின்மயானந்தர் ரிஷிகேஷத்திலிருந்து உத்தரகாசிக்கு சுமார் 150 கிலோமீட்டர் நடந்தே சென்று சுவாமி தபோவன் மகாராஜை சந்தித்தார். அவர் சின்மயானந்தரிடம், இங்கு தங்குவதற்கும் பிக்ஷைக்கும் நீயேதான் எங்காவது ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். வேதாந்த பாடங்களை ஒருமுறை நடத்திய பிறகு அந்த பாடங்களில் இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும். என்றைக்கு சரியான பதிலை சொல்லவில்லையோ அன்றே இங்கிருந்து கிளம்பி போய்விட வேண்டும் என்று நிபந்தனைகள் விதித்தார். குருவின் இந்த நிபந்தனைகள் சுவாமி சின்மயானந்தருக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்தது. குருநாதர் பாடம் நடத்தும் பொழுது எங்கு சந்தேகம் வந்தாலும் அவ்வப்போதே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வார். சந்தேகங்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்து பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று இருந்தால் சுவாமிஜி கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாது. பதில் கூறவில்லை என்றால் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டியதுதான். இவ்வாறு மிகவும் கண்டிப்பான குருவிடம் பூரண சரணாகதி அடைந்த சுவாமி சின்மயானந்தர் வேதாந்த சாஸ்திரங்களை சந்தேகமற கற்று தெளிந்தார். சுவாமி சின்மயானந்தர் தனது குரு சுவாமி தபோவன் மகாராஜிடம் வேதாந்த பாடம் கற்கும் காலத்தில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சியை நாம் காண்போம். சுவாமி தபோவன் மகாராஜை பார்க்க ஒரு பக்தர் தொலைதூர நகரத்திலிருந்து வந்திருந்தார். சுவாமி சின்மயானந்தர் மற்றும் அவருடன் சேர்ந்து வேதாந்தம் படிக்கும் மாணவர்கள் எல்லோரும் அவரது வரவு குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் இம்மாதிரி சமயங்களில் ஏதாவது தின்பண்டங்கள், பலகாரங்களை அவர்கள் வாங்கி வருவார்கள். உத்தரகாசியில் பொதுவாக இவர்களது தினசரி உணவு பருப்பு மற்றும் சப்பாத்தி தான். இப்போது வந்த பக்தரோ
பெட்டி முழுவதும் லட்டு கொண்டு வந்து சுவாமி தப்போவன் மகாராஜிடம் கொடுத்தார். அவர் ஒரு மாணவனை அழைத்து அறையின் உள்ளே அந்த பெட்டியை வைக்கச் சொன்னார். வகுப்பு முடிந்தவுடன் மாணவர்கள் எல்லோரும் குருநாதர் லட்டை எடுத்து வந்து கொடுப்பார் என்று ஆசையோடு எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அவர் எல்லோரையும் போகச் சொல்லிவிட்டார். சரி, நாளை தருவார் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவ்வளவு நாள் எதுவும் இல்லாமல் இருந்தோம், இன்னும் ஒரு நாள் இருக்க முடியாதா என்பது அவர்களின் எண்ணம். மறுநாளும் தப்போவன் மகாராஜ் லட்டை யாருக்கும் கொடுக்கவில்லை. சரி, கண்டிப்பாக நாளை தந்தே ஆக வேண்டும், வேறு வழியில்லை. ஏனென்றால் அவ்வளவையும் 2 நாட்களில் அவரால் சாப்பிட முடியாது என்று முடிவுக்கு வந்தார்கள். அதற்கு அடுத்த நாளும் அதே கதை தொடர்ந்தது. லட்டு கிடைத்த பாடில்லை. 1 வாரம் கடந்தது. மாணவர்களுக்கு கோபம் அதிகமாகி இவரே தினமும் லட்டை தின்று தீர்த்து விட்டிருப்பாரோ, இனி இதை பற்றி யோசித்து பயனில்லை என்று அலுத்து கொண்டனர். திடீரென்று குருநாதர் சின்மயானந்தரை அழைத்து உள்ளே இருந்த அந்த லட்டு அட்டை பெட்டியை எடுத்து வரச் சொன்னார். எல்லோரும் ஆர்வமாக பார்த்தார்கள். பெட்டி பிரிக்கப்படவே இல்லை, அப்படியே இருந்தது. அதை பிரித்து காண்பிக்கச் சொன்னார். லட்டுக்கள் முழுவதும் அப்படியே இருந்தன. இதை அப்படியே கங்கை கரையில் கொட்டிவிட்டு வா என்று ஆணையிட்டார். சின்மயானந்தரும் மறுபேச்சில்லாமல் கங்கையில் எல்லா லட்டுகளையும் கொட்டிவிட்டு வந்தார். இந்நிகழ்ச்சியின் மூலம் சுவாமி தப்போவன் மகாராஜ் தனது மாணவர்களுக்கு பல சூக்ஷ்மமான விஷயங்களை விளங்க வைத்தார். இறை சிந்தனையோடு இருக்க வேண்டியது மனது. ஒரு அல்பமான சுகத்திற்கு ஆசைப்பட்டு உயர்ந்த குறிக்கோளில் இருந்து எவ்வாறு திசை மாறுகிறது என்பதை லட்டின் மூலம் புரிய வைத்தார். சுவாமி சின்மயானந்தர் கங்கை கரையின் அருகில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். கங்கை ஒரு வற்றாத ஜீவநதி. தூய்மையான இமயமலையின் உச்சியிலிருந்து ஓடி வந்து எல்லா தடைகளையும் தாண்டி தான் கடந்து போகும் இடங்களையெல்லாம் வளப்படுத்தி கொண்டே சென்று முடிவில் கடலில் இணைகிறாள். அதுபோல் இறைஞானம் என்பது மிக உயர்ந்த ஞானம். காலம் காலமாக இது பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறையினருக்கு போய்ச் சேர வேண்டியது. ஒருவேளை கங்கை இமயத்திலே தங்கியிருந்தால் அது யாருக்குமே பயன்படாது போயிருக்கும். இறைஞானத்திற்கு கருவூலமானது வேதாந்த ஞானம். அது இமயமலையிலே தங்கிவிடக்கூடாது. எல்லா மக்களிடமும் இந்த ஞானத்தை கங்கையை போல் தடைகளையெல்லாம் தகர்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. சுவாமி சின்மயானந்தர் தியானத்திலிருந்து கண்விழித்தார். தான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று தனக்கு தெளிவாக வழிகாட்டிய கங்கை தாயை வணங்கினார். குருநாதர் சுவாமி தப்போவன்ஜியிடம் சென்று, நான் பெற்ற இந்த வேதாந்த ஞானத்தை இமயமலையிலிருந்து கீழே இறங்கி போய் மக்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். குருவோ அவரிடம், நீ எவ்வாறு இந்த ஞானம் வேண்டும் என்ற வேட்கையோடு இங்கு வந்தாயோ அதுபோல உண்மையான வேட்கை இருப்பவர்கள் இங்கு வந்து அதை பெற்றுக்கொள்வார்கள். நீ கீழே இறங்கி போய் உன் அமைதியான வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே என்றார். சின்மயானந்தர் தன் விருப்பம் தீவிரமாக இருப்பதாக கூறியவுடன், தப்போவன்ஜி, முதலில் நீ பாத யாத்திரையாக நாடு முழுவதும் சென்று வா, பிறகு வந்து என்னிடம் உன் விருப்பத்தை சொல் என்றார். குருவின் கட்டளையை சிரமேற்கொண்டு சுவாமி சின்மயானந்தரும் 6 மாதங்கள் 1951 மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பாத யாத்திரையாக பாரத தேசம் முழுவதும் சுற்றி வந்தார். இந்நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.
வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.